அந்த மல்லிப்பூவுடைய தன்மை, அதோடைய வாசனை இங்கிருந்து இப்போ குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் அந்த வாசனை தரும். ரொம்ப தூரமாக இருக்கலாம் அந்த வாசனை தரும்னா தராது. அதனுடைய சக்தி எவ்வளோ, அந்த வாசனை சக்தி அவ்வளோதான் தர முடியும். அப்போ எனக்கு என்னதான் நான் நாத்தடிக்கக்கூடிய அழுகிய பூவா நான் இருந்தாலும் அந்த நான் வாசனை தரக்கூடிய அந்த தூய்மையான ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா, அந்த சித்தர்களோ ஞானிகளோ இல்லை சிவனடியார்களோ, அந்த அடியார்கள் அந்த மணந்த பூ போல வாசனையா இருக்கும் அவனுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் அப்படி இருக்கும் பொழுது நான் நாத்தடிச்ச எண்ணம் என்னது, ஆனால் அவங்களோட போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த வாசனை, பா என்ன ஒரு வாசனை. நான் நாத்தடிப்பேன், என்னை சுற்றி யாரும் வரமாட்டாங்க, ஆனாலும் அந்த வாசனைன்னு ஒன்று இருக்குல்ல, மல்லிப்பூ வாசனை, தூய்மையான ஆன்மா, அது பக்கத்தில் போது எனக்கே ஒரு ஆசை வந்துச்சு. என்னடா ஒரு மனம், அந்த வாசனை என்னை ஈர்க்குது, இந்த வாசனையிலே அப்படி இருக்கணும் போலன்னு ஒரு ஆசை வரும். நம்மள அந்த வாசனையிலே இருக்கணும் ஆசை வரல. இப்போ நடந்து போகிறோம், ஒரு வாசனை வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. வாசனை கடந்த பிறகு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த தூய்மையான எண்ண அலைவரிசைகள் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா, நாட்டடிக்கக்கூடிய இந்த அழுகிய பூவாகிய இந்த மனசு நாமளும் வாசனை தரக்கூடிய தூய்மையான எண்ணங்களா மாறணும்ன்ற எண்ணமானது புதுசா தோன்றுவிக்கும். அப்ப என்னதான் நம்ம அழுக்கா இருந்தாலுமே திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தனா கண்டிப்பாக நம்ம எண்ணம் மாறியே தீரும். நீ மாறவே வேணாம்னாலும் அது மாறிடும். ஏன்னா அந்த இடம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் திருவண்ணாமலை. எண்ணம் அவ்வளவு சிறப்பா மாறிடும். சரி, இது இன்னும் என்னென்னலாம் சிறப்பு, சித்தர்களுடைய ஜீவ ஒடுக்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடமும் அதுதான். திருவொற்றியூர் கூட எக்கச்சக்கமான ஜீவ ஒடுக்கங்கள் இருக்கு. ஆனாலுமே திருவண்ணாமலையில அதிகமான ஜீவ ஒடுக்கங்கள் இருக்கு. அதை வழி வழியா பராமரித்துனே வராங்க. மற்ற இடங்கள் இப்போ திருவொற்றியூர்லாம் ஜீவ ஒடுக்கங்கள் அதிகம், ஆனால் அங்கெல்லாம் அந்த ஜீவ ஒடுக்கங்களுள்ளே வீடை கட்டிட்டாங்க, ஜீவ ஒடுக்கங்களாம் இடிச்சு தள்ளிட்டு வீடாக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் பட்டினத்தார்லேருந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் எல்லாமே ஜீவ ஒடுக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஒற்றியூர் தான். ஆனால் ஒற்றியூருக்கும் மேலாக இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் வழி வழியாக பராமரிக்கிறாங்க. அதே போல் அந்த சித்தர்களுடைய நூல்களும் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஒரு உயர்வு கிடைக்குது. அப்போ சித்தருடைய பார்வையானது அதிகமாக கிடைக்குது நம்மளுக்கு. ஏன்னா ஒரு சித்தருடைய ஜீவ ஒடுக்கம் இருந்தால் தானே அங்கே போய் நம்ம ஒரு விஷயம் ஒரு செய்யறதுக்கோ ஒரு பண்ணுறதுக்கோ. ஆனால் மற்ற இடங்கள்லாம் அது கொஞ்சம் காலகட்டத்திலே அப்படியே முடங்கிடுது. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது, வழி வழியாக பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. அப்போ ஜீவ ஒடுக்கங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஜீவ ஒடுக்கங்கள் போயினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அவர் ஒரு வழி போயிருப்பார்,